வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபுட் ஒன்லி சேனல். இன்றைக்கி நம்ம சளிக்கு அவசரம் நெய்யில் நண்டு ரசம் வைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அந்த நண்டு, எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த நண்டு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நண்டை நல்லா கழுவி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், சோம்பு, உப்பு, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நம்ம நசுக்கி போட போகிறோம். தேவையான அளவுக்கு ஆயில், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ நம்ம நண்டை நம்ம இப்போ க்ளீன் பண்ணலாம். நண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் பார்த்து பேர்த்துக்க வேண்டியதான். இதை அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான். நீங்கள் இதெல்லாம் எடுத்துடலாம், இதெல்லாம் தேவையில்லை. இதையும் எடுத்துடணும் கண்டிப்பாக. இந்த நண்டு ரசம் பார்த்திங்கன்னா சளிக்கெலாம் அவ்வளோ நல்லது. ஆயிரத்து ரொம்ப ஈஸி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு நண்டு ஆஞ்சாச்சு. இந்த நீல நண்டு வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்காது, சில சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். இது அவ்வளோ நல்லது, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதனுடைய கொடுக்கு வந்து தான் அவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 3த்தையும் நம்ம ஆஞ்சி கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த நம்ம கொடுக்கெல்லாம் தனியாக எடுத்துக்குவோம். நண்டை வந்து இப்படி 2 ஆக்கிங்க. கொஞ்சம் உடச்சி போட்டிங்கன்னா நல்லா அதில் இருக்கிற சாறு பூரா இறங்கும். இப்போ நம்ம இஞ்சி போட்டு கொஞ்சம் மசிக்கலாம். அதிலே அப்படியே பூண்டையும் போட்டுக்கங்க. அடுத்தது மிளகு சீரகத்தை நல்லா நுணுக்கிங்க. எப்போவுமே நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி போடுறத விட இப்படி இடித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. மணலியை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு போட்டுக்கிட்டு அப்படியே வெங்காயம், தக்காளி போட்டுக்கணும். கஷ்டமாக அதை நல்லா வதக்குங்க. இதை நல்லா வதக்குங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இஞ்சி பூண்டு போடக்கூடாது. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அது டக்குன்னு தீய ஆரம்பிக்கும். வெங்காயம், தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இஞ்சி பூண்டு போடணும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கங்க. இதில் இப்போ நண்டெல்லாம் இதில் போட்டு கண்டிப்பாக இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல நண்டோட வாசனை சூப்பராக வருது. வதங்க வதங்க தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும்.
வதங்கிடுச்சு நல்லா. இந்த கண்டிஷனில் நம்ம நுணுக்கி வச்சிருந்தோம் இல்லையா மிளகு சீரகம், அதை சேர்த்துக்குங்க. இந்த நண்டு ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இதில் வந்து நீங்கள் மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. ஆக்சுவலாக நண்டு ரசம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மெயினே இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் தான். சோம்பு வந்து கொஞ்சம் நம்ம வாசனைக்கோசம் சேர்க்குறோம். சில பேர் வந்து இதில் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுறீங்க, அது மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நண்டோட சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும். இப்போ இதை நம்ம கொதிக்குதான்னு பார்ப்போம். கொதிக்கிற கண்டிஷன் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தால் நல்லா கொதிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நண்டு நீல கலர் எல்லாமே ரெட் கலராக மாறிடுச்சு பாருங்கள். நம்ம போட்டது நீல கலர் நண்டு இல்லையா, இப்போ பாருங்கள் எல்லாமே ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அது பாயிலாக எல்லாமே அப்படியே ரெட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டேன். இப்போ தான் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கிட்டோம். இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா நிறைய முடக்கத்தான்லாம் இருக்குது. இப்போ நம்ம அதை பறித்து அடுத்த வீடியோவில் நம்ம அதை சூப் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான முடக்கத்தான். இது வந்து இந்த கை கால் வலி மூட்டு வலிக்கெலாம் அவ்வளோ நல்லது. இதை நீங்கள் வந்து தோசை மாவில் கூட போட்டு அரைச்சி தோசையாக கூட ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் அது அந்தளவு பலன் கிடைக்காது. நீங்கள் சூப்பாக வச்சு குடிச்சிங்கன்னா அந்த சாறு பூரா நமக்கு சூப்பில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம இதை தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சா தான் அந்த சாறு இறங்கும். அந்த மிளகு சீரகத்தில் இருக்கிற நல்லா அதனுடைய மருத்துவ குணம்லாம் நல்லா இந்த தண்ணியில் இறங்கும். நண்டை பாருங்கள், கலர் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகி எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்டது நீல கலரு, வந்தது ரெட் கலரு. நல்லா வாசனை வருது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலைக்கு கொத்தமல்லியும் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இதுதான் ரசம், நண்டு ரசம் சூப்புன்னு சொல்லிக்கலாம். ஸ்டவ் நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நண்டு ரசம். எப்படி இருக்குது பாருங்கள் கரெக்டாக. நல்லா காரஞ்சாரமாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சளி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சளி போயிடும். நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் முடக்கத்தான் தழை பார்த்தோம் இல்லையா, அதை பறித்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபுட் அண்ட் ஃபுட் ஒன்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.